இன்னும் குறைந்த நாளிலே பார்த்தால் ஆட்சி அவர்களுக்கு வந்தால் நிச்சயமாக கல்வி நிறுவனங்களை விற்பதற்கு உண்டான நடவடிக்கை எடுக்கப்படும். அதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள், நம்முடைய புதுவையில் இருக்கக்கூடிய மின்சாரத்துறை, அந்த மின்சாரத்துறையை தனியார் இடத்தில் விற்பதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். இது போன்ற பல நிறுவனங்கள், காரைக்காலில் இருக்கக்கூடிய துறைமுகம், புதுவையில் இருக்கக்கூடிய துறைமுகம், அதே போல புதுவையில் இருக்கக்கூடிய விமான நிலையம், இவற்றையெல்லாம் விற்பதற்கு உண்டான நடவடிக்கைகள் அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் புதிதாக வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கு உண்டான நடவடிக்கை இருக்கின்றதா என்று சொன்னால் இல்லை என்று சொல்லலாம். அதே போல விலைவாசி மிக கடுமையாக உயர்ந்திருக்கின்றது என்று சொல்லலாம். அதை தட்டி கேட்பதற்கு இந்த அரசாங்கம் தயாராக இருக்கின்றதா என்று சொன்னால் இல்லை என்று சொல்லலாம். நேர்முறை செய்ய வேண்டும், தேசத்தை மீண்டும் மீட்டெடுக்க வேண்டும் என்று அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்களும், நாடு நலம் பெற வேண்டும் என்றால் நாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம்தான் கை சின்னம். இன்று நடைபெற இருக்கின்ற தேர்தலானது மக்களின் விடுதலைக்கான நாள் என்பதை உணர்ந்து வாக்காளர் பெருமக்கள் அனைவரும் ஒவ்வொருவரும் காங்கிரஸ் சின்னத்தை பார்த்து முத்திரையிடுமாறு இந்த நேரம்